வரைக்கும் வந்து அந்த தொழிலாளர் நலத்துக்காக எதுவும் பண்ணலையா? தேர்தல் வாக்குறுதியில மின்சார வரித்துக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவோம்னு ஒரு வாக்குறுதி இருக்கு. ஆமா, இப்போ எல்லா பப்ளிக் செக்டரும் கூடிய கான்ட்ராக்ட் லேபரை 10 ஆண்டுகள் பணிபுரிந்தா நாங்க பர்மனன்ட். நான் இது வரைக்கும் அது பண்ணல. குறைந்த விலையில தேர்தல் பிரச்சாரத்துல பிரதான இது வந்து மின்சாரத்தை பத்தி தான் பேசுவாங்க. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். நம்மளை பார்த்துட்டு தான் 150 யூனிட் ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நமக்கு 100 யூனிட் ஃப்ரீ தருதா? ஆமா. அதுக்கு பிறகு 101ல இருந்து 200 வரைக்கும் ஒரு ரேட் வைக்கிறான், 200 400 வரைக்கும் ஒரு ரேட். 400 அவன் அப்படி இல்லை, ஃபிளாட் ரேட்டா போடுவான். அடித்தட்டு மக்களுடைய நிலை அதுதான் கேள்விக்குறியா மாறிடும். அப்ப இது சேவை துறையாக இருக்கக்கூடியது. அரசு என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது. இப்ப அடித்தட்டு மக்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தேவையா? நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷனுடைய பொதுச் செயலாளர் திரு சேக்கிழார் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். மின்சார வாரியம் என்பது வந்து பொது சேவைனா, கிட்டத்தட்ட அந்த மின்சார வாரியம் வந்து 1.5 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக செயல்படுது. அந்த மின்துறையில் பணியாற்றக்கூடிய அந்த தொழிலாளருடைய பிரச்சனைகள் என்னென்னு சொல்லலாம். மின்வாரியத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு புறம், நட்டமாக இயங்குவது என்பது வேறொரு புறம். இது ஒரு சேவைத்துறை. 1948 எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆக்ட். இப்போ இந்திய தேசம் சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் எல்லா மக்களுக்கும் ஒளியை கொடுக்க வேண்டும், மின்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற பொதுத்துறை நிறுவனம். பட்டி தொட்டி வரைக்கும் கிராமங்கள், கடைக்கோடி கிராமத்து கூட அந்த மின்சாரம் போய் சேரணும். எல்லோருக்கும் வெளிச்சம் இருக்கணும், எல்லோரும் மின்சாரத்தை பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் அது சப்ளை ஆக்ட், எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆக்ட் 1948. மின்சார வாரியம் 1957 தான் தமிழ்நாட்டில் துவங்கப்படுது. இப்போ ஆக்ட் 1948. அதுக்கு முன்னாடி மராமத்து இலாக்காவில் தமிழ்நாடு அரசுல இருந்துச்சு. இப்போ மின்சார வாரியமாக உருவாகின்ற போது அன்னைக்கு ரொம்ப 252 மெகாவாட் தான் ஓன்டு கெப்பாசிட்டியே அன்னைக்கு இருக்கு. எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர் ரொம்ப கம்மி, ரொம்ப அரிதா மிகப்பெரிய தனவந்தர்கள் தான் மின்சாரத்தை வைத்திருந்த காலம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி நுகர்வோர் இருக்கதா வந்து தகவல். அது உண்மையான? இப்போ 3 கோடி சொச்சம் இருக்கு. 3 கோடியே 31 லட்சம் வரைக்கும் 3 கோடி இருக்கிறாங்க. இப்போ 1 கோடியே 40 லட்சம் வரைக்கும் அதில் சாதாரண டொமஸ்டிக் கன்சூமர் இருக்கிறாங்க. எல்லாமே சேர்ந்து தான் வருது. எல்லாமே சேர்த்து 3 கோடி. இப்போ டொமஸ்டிக் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, நேரடியாக HT சப்ளை வாங்குறவங்க இருக்கிறாங்க, விவசாயிகள் இருக்காங்க, விவசாயி அக்ரிகல்ச்சர், குடிசை விளக்கு இருக்கு. இப்போ ரீசெண்டா EV அது சார்ஜ் பண்ணக்கூடிய ஸ்டேஷன்ஸ் வந்து அவங்களும் கன்சியூமர், எலக்ட்ரிசிட்டியை வாங்கி தானே கொடுக்கணும். இப்படி 3.3 lakhs சம்திங், 3 crores and 3 lakhs இருக்கு. 3 கோடிக்கு மேல 3 கோடி 30 லட்சத்திற்கு மேல இருக்கு மொத்தமா கணக்கிடுன்னு பார்த்தேன். இப்போ 57க்கும் 2025க்கும் இடப்பட்ட காலத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கும், தேவைகள் அதிகமா இருக்கும். ஆனா வந்து எம்ப்ளாயிஸ் வந்து அந்த தேவைக்கு ஏற்றாப்புல இருக்கு அவங்க இதுல. அன்றைக்கு இருந்த நிலைமையிலேருந்து இன்னைக்கு தலைகீழா இருக்கு. ஒரு கடந்த 10 வருடத்துல ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இப்போ 2010 இருந்து எடுத்துக்கோங்களேன், இப்போ 15 வருடம், அன்னைக்கு என்ன பொசிஷன் இருந்தோ அதே நிலையில இருக்கு. தேவைகள் அதிகமா இருக்கு, ஆனா வந்து வேலையாட்கள் குறைவா இருக்கான்ற. ஏன் திமுக அரசு வந்து கடந்த 4 ஆண்டுல கிட்டத்தட்ட வந்து இந்த 5 ஆண்டுகள் நெருங்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இது வரைக்கும் வந்து அந்த தொழிலாளர் நலத்துக்காக எதுவும் பண்ணலையா? தேர்தல் வாக்குறுதியில மின்சார வரித்துக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவோம்னு ஒரு வாக்குறுதி இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 5000 கேங் இது எடுத்து வச்சிருக்கீங்க. கேங்மேன் எடுத்து ஒப்பந்த தொழிலாளர். ஓகே ஓகே ஓகே. ஒப்பந்த தொழிலாளர் அபிஷியலாவே எலக்ட்ரிசிட்டி போர்டில் கான்ட்ராக்ட் சிஸ்டம் ஒரு காலத்துல இருந்துச்சு.
டெய்லி ரேட்டட் ஒர்க் பண்ணால் டெய்லி ஆஃபீஸ்க்கு வருவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு போனஸ் எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட் கொடுப்பாங்க. அது பேஸ் பண்ணி ரெகுலரைசேஷன் இருக்கும். பர்மனன்ட் எம்ப்ளாயர் ஸ்டேட்டஸையும் மாற்றுறது. இப்போ சமீப காலத்தில் கான்ட்ராக்ட் விட்டுறாங்க. கான்ட்ராக்ட் லேபரை டைரெக்டாக என்கேஜ் பண்ண மாட்டேன், எலக்ட்ரிசிட்டி போர்ட் பிரின்சிபல் எம்ப்ளாயர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஒரு 10,000 பேருக்கு மேலே கான்ட்ராக்ட் லேபர் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அவங்க தான் பார்க்குறாங்க. ஆட்கள் ரொம்ப பற்றாக்குறை இருக்கு. இந்த வேலைகளை அவங்க தான் செய்கிறாங்க. இப்போ இவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொல்லிருக்கிறாங்க, இப்போ நாட் ஓன்லி எலக்ட்ரிசிட்டி போர்டு, எல்லா பப்ளிக் செக்டரும் கூடிய கான்ட்ராக்ட் லேபரை 10 ஆண்டுகள் பணிமுடிந்து தான் நாங்கள் பர்மனன்சி பண்ணுறோம். இது வரைக்கும் அது பண்ணலை. இல்லை, பல முறை நாங்கள் பேசுங்கன்னு சொல்கிறோம். பேசுவதற்கு தயக்கம் இருக்குது, பேச மாட்டேங்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, எல்லா அபிஷியல் இப்போ எங்களுக்கு ஃபீல்டு செக்ஷன் ஆஃபீஸ் இருக்குது, ஒவ்வொரு ஊர்லேயும் ஏஇ ஆஃபீஸ். ஒவ்வொரு மாதமும் அந்த ஏஇ என்கிட்ட கான்ட்ராக்ட் லேபர் இல்லைன்னு கடிதம் அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. இவங்க கேட்டு வாங்குறாங்க, நான் என்கேஜ் பண்ணல. இல்லை, ஒரு பொதுவாக வந்து அதாவது வந்து மின்சாரம் அந்த துறை எடுத்தாலே ஒரு முறை வந்து ஆட்சி கூட வந்து எழுந்திருக்காங்க திமுக அரசு, மின் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த திமுக ஆட்சியில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் வந்து உங்களை போல இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களை ஏன் வந்து நிரந்தர பணியாற்றுறதுக்கு ஏன் தயக்கம்? ஏன்னா தேவைகள் இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறாப்புல இன்னைக்கு வந்து 3 கோடி பேர் கிட்ட நுகர்வோர் இருக்க அந்த இதில் பற்றாக்குறை மொத்தமே இப்போ இருக்கிற எம்ப்ளாயிஸ் எவ்வளோ இருப்பாங்க? டோட்டலாக 82,000 பேர் இருக்கிறாங்க. வெறும் 82,000 அபிஷியல் இன்ஜினியர்ஸ். இந்த தேவைகள் ஒரு 40 வரைக்கும் இருக்கு. 65,000 காலியிடம் இருக்கு. 62,000 தான் காலியிடம் இருக்கு. அதுல ஃபீல்ட்ல மட்டுமே ஏறக்குறைய 40,000 பணியிடங்கள் காலியிடங்கள் இருக்கு. சாதாரணமா எலக்ட்ரிசிட்டி போர்டுல ஒரு டென்டேட்டிவ் ஒரு 2,900 3,000 செக்ஷன் ஆபீசர்ஸ் இருக்கு தமிழ்நாடு முழுக்க. இப்போ நுகர்வோர்களுக்கு வேலை செய்வதற்காக இருக்கக்கூடிய பிரிவு அலுவலகங்கள், ஒரு அலுவலகத்துக்கு 20,000 பேர் பார்த்துக்கோங்களேன். சரி, இப்போ சொச்சை இருக்க ஆட்கள் கூட இந்த பணி பாதுகாப்புன்னு ஒன்று இருக்கா? இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம்னா ஒரு கிராமத்தில் வந்து கேங்மேன் வந்து கட்டி போட்டு அடித்த ஒரு சம்பவம்லாம் இருக்கு. அப்போ வந்து என்னன்னா பணி பாதுகாப்பு என்பது உங்கள் துறையில் இல்லைன்றீங்களா? தொழிலாளி அலுவலகத்தை விட்டு வெளியில் போனால் திரும்பி வரணும். தொழிலாளி வீட்டிலேருந்து வேலைக்கு வந்தால் வீட்டுக்கு திரும்பி போகணும். 2 ஆஸ்பெக்டில் பார்க்கணும். உயிரை கொடுத்து வேலை பார்க்குற ஒரு துறை வந்து மின்சாரத்துறை. அவன் வந்து எப்போ காலையில் வந்து ஈவினிங் வந்து வருவானான்னு கூட ஒரு இது இல்லை. எப்படி வந்து கடல் கரையில் வந்து மீன் பிடிக்க போகிறாங்களோ அது போல் வந்து உங்களுக்கு அரசும் நிர்வாகமும் இது கண்டுகொள்ளாமல் இருக்கு. ஒரு இடத்துல ஒரு எம்ப்ளாயியை அடிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சால் அடுத்த இடத்துல இந்த எம்ப்ளாயி அடிபடாத அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. கான்ட்ராக்ட் லேபர் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. பட் கான்ட்ராக்ட் லேபர் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி போர்டு இப்போதைக்கு மூவ் பண்ண முடியாது. அதுதான் பொட்டென்ஷியலாக இருக்குது. அவங்கள பர்மனன்சி பண்ணணும்னு கேட்குறோம். இவங்க கான்ட்ராக்டில் டெண்டர் விட்டு அந்த ஆட்கள் வைத்து வேலை பார்க்குறாங்க. ஒரு முறை என்ன பார்க்கணும்னா, அந்த கான்ட்ராக்ட் விடுறதுனால எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு லாஸ் மிக பெரும் அளவுக்கு கான்ட்ராக்டருக்கு பணம் போயிடுது. அது குறிப்பிட்ட ஆட்களை வைத்து வேலை வாங்கி அவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீத லாபத்தை எடுக்கிறாங்க, தொழிலாளிக்கு போய் சேருங்க. இப்போ நேரடியாக இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு ஒரு 400 ரூபா 500 ரூபா ஃபீடோலி ஷெட்யூல் ரேட் இருக்குது, அதையே கொடுக்கலாம். ஒரு 490 ரூபா 490 ரூபா கொடுத்து டெய்லி ரேட்டட் ஒர்க் பண்ண போட்டால் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் ஒர்க்கும் சரியாக இருக்கும், லாஸும் வராது. அது அவங்க செய்யறதுக்கு தயாராக இல்லை. அதே மாதிரி தான் இந்த 5,000 கேங்மேன் எடுத்துருக்கலாம். 4 வருஷம் ஆமாம், எடுத்து வச்சுட்டு அவங்க இன்னும் பர்மனன்ட் பண்ண 4 வருஷமா. இப்போ டெய்லி நமக்கு தொலைபேசியில் அவங்களுடைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க, எப்போ எங்களுக்கு எப்போ கிடைக்கும். ஒரு கிராமத்தில் ஒரு கேங்மேன் இல்லைன்னா அது கிராமமே வந்து இருளாயிடல. இப்போ 9,000 கேங்மேன் அப்படிதான் இருக்கிறாங்க. 10 மாவட்டங்களில் தான் போடலை, எல்லா மாவட்டங்கள்லையும் கேங்மேன் இருக்கு. அவங்க தான் ஃபீல்டே பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஒயர்மேன் வேலையை அவர்கள் தான் பார்க்கிறார்கள். அதனால கேங்மேன் இல்லைங்கிற நிலை வந்ததுன்னா கஷ்டம். அந்த 4,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். 4 வருஷமா அது எதுவுமே பல முறை திமுக அரசு இந்த கடந்த 4 ஆளெல்லாம் வந்து செவுதங்காலில் சங்கு ஊதுனா போல வந்து கேட்டுக்கிறாங்க. இதுல இந்த 4,000 பேர் எடுக்கிறதுல ஒன்றும் சார் 15,000 ரூபா தான் சார் தொகுப்பூதியம். 4,000 பேருக்கு அதை கொடுத்தா எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு ரெவன்யூ மெயின்டைன் பண்ண முடியும். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இம்மிடியட்டாக சப்ளை ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆட்கள் வேணும்ல. ரீசன் எவரி மினிட் வேல்யூபிள் மினிட். ஒரு நிமிஷம் சப்ளை இல்லைன்னா லாஸு. அப்படிதான் நம்ம எடுக்கணும். கண்டிப்பாக நம்ம எனர்ஜியை சேல் பண்ணணும்ல. இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண இடத்துல ஆள் வேணும்ல. அந்த கேங்மேன் எடுத்துருக்கலாம், அந்த கான்ட்ராக்ட் லேபர் எடுக்கலாம். இப்போ ஐடி பிடித்தவங்க ஒரு 10,000 பேர் எடுக்கலாம். நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்க யாருன்னா எடுத்துருக்கு படிச்சுட்டு எல்லாம் நிற்கிறாங்க. 10,000 பேர் எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவலுக்கு போனதில் ஒரு 1,850 பேர் தான் இப்போ எடுக்க. 10,000 பேருக்கு
10,000 பேருக்கு 1850 பேர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அது மறுபடியும் உடற்தகுதி தேர்வு நடக்கும். அதற்கு பிறகு அந்த வேலை கிடைக்கும். அப்போ அந்த 1850ங்கிறது எந்த மூலையில போட முடியும்? நான் சொல்றேனே, உங்களுக்கு ஒரு 3000 செக்ஷன் இருக்கு. ஒரு செக்ஷனுக்கு ஒருத்தர் போட்டா கூட பாதி செக்ஷன் இருக்குமே. அப்ப அவங்களெல்லாம் சொந்த ஊர்ல போடணும். அதனாலதான் வந்து இபியில நடக்கக்கூடிய அந்த வேலையெல்லாம் தேக்கமாகறதுக்கு காரணம் அது ஒரு காரணம் இருக்கு, லாசாந்துக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. இருக்கு. இப்போ சப்ஸ்டேஷன்ஸ் போடுறாங்க, அதுக்கு மேன் பவர் கிடையாது. செக்ஷன் ஆஃபீஸ் பைப்ரிகேட் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட ஒர்க் லோட் டிஸ்கஷன் ஒன்று பண்ணணும். எவ்வளோ பேர் எவ்வளோ வேலையை பார்க்க முடியுங்கிறது, அதுக்கான முயற்சி இல்லை. பேச்சுவார்த்தை நடந்தால் அந்த டிஸ்கஷன் வரும். இப்போ குறிப்பாக அசஸ்மெண்ட் ஏரியாவில் கூட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கூட இருக்கு, மாதம் பணம் கட்ட சொல்கிறேன், கணக்கீடு பண்ண சொல்கிறேன் கூட ஒரு முறை. ஆமாம், அது உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். அதாவது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்னென்னா மாதந்தோறும் வந்து கணக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிற வரைக்கும் அது பேசப்பட்டது. ஏன் வந்து அதை கைவிட்டாங்க திமுக அரசு? அது வந்து ஒரு 12(3) செட்டில்மெண்ட்டுக்கு உட்பட்ட விஷயம். அரசு நினைத்தாலும் நிர்வாகம் நினைத்தாலும் உடனடியாக அதை செய்து கொள்ள முடியாது. தொழிற்சங்களோட பேசி ஒப்பந்தம் போடணும். அந்த அசஸ்மெண்ட் ஏரியாவுக்கு கணக்கீட்டு பணியாளர்கள் எவ்வளோ அசஸ்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ வேலைகளை அப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எப்படி எடுப்பது, ஒவ்வொரு மாதமும் பணம் வசூல் பண்ணுவதா, 2 மாதத்துக்கு ஒரு முறை வசூல் பண்ணுவதா, இந்த சைக்கிளிக் ஆர்டரில் எப்படி ஏரியா பண்ணுறதுன்னு சொல்லலாம் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ சாதாரணமாக அதை பண்ணிட முடியாது. இப்போ அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கின்ற போது 2 மாதத்துக்கு பிறகு பதிலாக 1 மாதமாக கொண்டு வரதுக்கான எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அதை செய்ய வேண்டும். 1. 2வது, அந்த 1 மாதம்னு வந்தாலும் 2 மாதம்னு வந்தாலும் டிஸ்கனெக்ஷன் இருக்கும். டிஸ்கனெக்ஷன் ரீகனெக்ஷன் பணம் கட்டாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அது போய் பிசி டிஸ்கனெக்ட் பண்ணுறது, திரும்ப போடுறது, இப்போ டெய்லி இருக்கு. டெய்லி கலெக்ஷனும் இருக்கு, டெய்லி டிஸ்கனெக்ஷனுக்கு ரீகனெக்ஷன் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் பிரேக் டவுன், ஃபீஸ் ஆஃப் கால், டெய்லி டிஸ்கனெக்ஷனுக்கும் ரீகனெக்ஷனுக்கும் ஆட்கள் போக, அது வந்து கணினியெல்லாம் பண்ண முடியாது. ஒரு கேங் மேன் வந்து அங்க போனாதான், ஒரு ஏரியா போனாதான் தெரியும், ஃபீல்ட் அசிஸ்டன்ட் வயர்மேனோ போனாதான் அதை ரீகனெக்ட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட சிஸ்டம் இருக்கு. இவங்க வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கே யோசிக்கிறார். இன்னொரு விஷயம், அதாவது முழுமையாக வந்து மின்சார வாரியத்தை வந்து தனியார் மயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்களே, அது அப்படி தனியார் மயமாக்கப்பட்ட தொழிலாளருடைய நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்கள். அதாவது வந்து குறிப்பாக வந்து இந்த இலவசங்களாக வந்து ரத்து செய்யப்படும்ல? கட்டாயமா. முதல் பாதிப்பு மக்களுக்கு. 3 விஷயமா பார்க்கலாம். 1 தொழிலுக்கு, மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு. இந்த தனியார் மயம் வந்தாலோ, மின்சார சட்ட திருத்த மசோதா 2025 பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து அதோட தாக்கம் தமிழகத்திற்கு வந்தாலும் இந்த 3 வகையில பாதிப்பு இருக்கும். மக்களுக்கான பாதிப்பு என்பது இப்ப 100 யூனிட் ஃப்ரீ இருக்கா? ஆமா, அது கேன்சல் ஆயிடும். பாசிபிலிட்டிஸ். மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டம் அமுலுக்கு வந்துருச்சுன்னா 100 யூனிட்டுடைய இது வந்து ரத்து செய்யப்படும். விவசாயிகளுடைய இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும். குடிசைகளுக்கு வழங்கக்கூடிய இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும். இந்த இம்ப்ளிமெண்ட் வந்து இன்டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, என்ன எனர்ஜி ஜெனரேஷன் காஸ்ட் இருக்கோ அதை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, கன்சியூமர் கட்டணும். ஆமா, நீ எனக்கு பணம் கட்டிட்டு நீ கட்டிக்கோ, நீ எது வேணா பண்ணிக்கோ. உன்னுடைய மாநில அரசாங்கம் அந்த பணத்தை கட்ட முடியலன்னு சொன்னா நேரடியாக மக்கள் பாதிப்பு தானே வரும். கண்டிப்பா கண்டிப்பா அரசுக்கு கெட்ட பேர் வாங்கிடும். இது வரைக்கும் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல பிரதான இது வந்து மின்சாரத்தை பத்தி தான் பேசுவாங்க. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் நம்மள பார்த்துட்டு தான் 150 யூனிட் ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆமா, பீகார்ல இங்க 100, அங்க 150. இப்ப அது ஒரு மாடலா இருக்குல்ல. ஆமா, மக்களுக்கு சேவை செய்திருக்கிறோம். இப்ப 100 உதாரணமா இருக்கு, பெரிய என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்திய தேசிய அரசியல்ல இருக்கக்கூடிய பாராளுமன்ற, சட்டமன்ற, மாநில தேர்தலில் கூட இதை முன்னிலைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு நிலை வருது. எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா கொடுத்தா மக்கள் சந்தோஷப்படுவாங்க, அப்ப வாக்களிப்பாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது போயிடும்ல. இன்னொரு விஷயம், அதாவது என்னன்னா, திமுக அரசு இந்த பதவியேற்ற இந்த 4.5 ஆண்டு காலத்துல வந்து எங்களுக்கு இதெல்லாம் செய்யலைங்க, நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கை, அதான் பிரதான கோரிக்கை என்னவா இருக்கும்? வேகன்சி ஃபில் பண்ணணும் சார், மக்கள் சேவைக்காக. வெரி ஃபர்ஸ்ட் அதுதான், மக்களுக்கு அதை செய்யணும். வேகன்சி ஃபில் பண்ணினா இந்த இண்டஸ்ட்ரியை ப்ராப்பராக ரன் பண்ண முடியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 65,000 பேர் வேகன்சி இருக்குன்னு சொல்கிறோம்ல. இந்த 65,000 பேரில் ஒரு 50,000 40,000 ஃபில் பண்ணினா எலக்ட்ரிசிட்டி போட ஒர்க் எஃபிஷியன்சி கூடும், மக்களுக்கான வேலை
சேவை கரெக்டா நடக்கும். எலக்ட்ரிசிட்டிக்கு வர வேண்டிய ரெவன்யூ ப்ராப்பரா வரும். எங்கேயுமே மின் திரட்டு இல்லாம தடுக்க முடியும், தவறான உபயோகத்தை தடுக்க முடியும். விழிப்போட இருப்பாங்க. ஆமா, ஒரு போருக்கு போறாங்க, படை வீரர்கள் நிறைய இருந்தா தானே போரிட முடியும். ஒரு பெரும் படையோட 4 பேர் போனா எப்படி பண்ண முடியும்? எலக்ட்ரிசிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு ஆட்கள் இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டியை யாரு மிஸ்யூஸ் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. நிறைய தெப்டாப் எனர்ஜி நடக்குது, போர்டுக்கு லாஸ் வருது இல்ல. மெயின் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுல வேகன்சி ஃபில் பண்ணணும். ரெண்டாவது, இந்த அரசாங்கம் எலக்ட்ரிசிட்டி போர்டை தனியார் மயத்துக்கு கொண்டு போகாம பாதுகாக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், எதிர்பார்க்குறோம், நம்புறோம். பிகாஸ் ஆக்ட் 2025 வந்தாச்சுன்னா இது இருக்கக்கூடிய பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக்களே ஏற்கனவே வந்து அந்த இபியில இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 பிரிவா பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்லை, 5 கம்பெனிகளா வந்து பிரிச்சுட்டாங்க. 2010 3 கம்பெனியா பிரித்தாங்க. 2022 இவர்கள் வந்ததுக்கு பிறகு மேலும் 3 கம்பெனியா பிரிச்சுட்டாங்க. இப்போ பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன், இது வந்து விநியோக பிரிவு. பவர் ஜென்ரேஷன் உற்பத்தி, கிரீன் எனர்ஜி, அந்த காற்று இதெல்லாம் வருது இல்லை, அதுல இருந்து வரக்கூடியது. இதை இல்லாம டிஎன்இபி லிமிடெட், தனியார் கன்சர்ன், டிரான்ஸ்கோ கம்பி எல்லாம் போகுது இல்லை, அது லைன்ஸ் சப்ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி. இப்போ இவர்கள் வந்ததற்கு பிறகு மேலும் 2 கம்பெனியா பிரித்திருக்கிறார்கள் பிகாஸ் ஆஃப் ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இது பிரிக்க மாட்டாங்கன்னு நாங்கள் நினைச்சோம். சரி, இன்னும் அதாவது வந்து என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மீட்டர்னு சொல்லிட்டு பொருத்தியிருக்காங்க. ஆனால் நிறைய இடத்துல என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னா, இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மூதாதி வீட்டில் வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் என்னமோ மின்சார கட்டணம் வந்தது. அந்த பகுதியில் ஏஐ வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன் அந்த வந்து குறைபாடுகளை எதனால வந்து தரமற்றது ஃபிக்ஸ் பண்ணதுனால? ஃபார்வர்டு கிரீப்பிங், பேக்வேர்டு கிரீப்பிங், சில இடங்களில் மீட்டர் டிஃபெக்ட் இருந்தால் இருக்கும். சரிங்க. மின்சாரம் உபயோகப்படுத்துறதுனால ஓடி இருக்கிற வாய்ப்பு இருக்காது. இப்போ ஒரு 1000 மீட்டர் 100 மீட்டர் வரும்போது ஏதோ ஒன்று ஃபால்ட் இருக்கும், அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். அதை பார்க்காமே பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி வருதுன்னா, இப்போ அசஸ்மெண்ட்டுக்கு மொபைல் ஆப் வந்தாச்சு. எலக்ட்ரிசிட்டியில் அசஸர் போய் மேனுவலாக கணக்கெடுத்து, பழைய காலத்தில் பார்த்துருக்கீங்க, அட்டை குறிப்பாங்க, அட்டை வந்து வெள்ளை அட்டையில குறிச்சு கொடுப்பாங்க. இப்போ கம்ப்யூட்டர்லேயே குறிச்சிட்டு போறாரு. அவர் எதுவும் செய்ய முடியாது, எங்க என்ன ரீடிங் காமிக்குதோ அவர் அதுதான் குறிக்க முடியும். அதுதான் கம்ப்யூட்டர்ல பணம் ஏறும். ஒன்று 1000 ரூபா கட்ட வேண்டியவங்களுக்கு தவறுதலா 5000மோ 10,000மோ காமிச்சாலும் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா அதிகமாக வருது. இப்போ திருவண்ணாமலையில் ஒரு இன்சிடென்ட் இப்படி தான் நடந்தது. அவர் கணக்கெடுக்க போறாரு, அதிகமாக தொகை இருக்குன்னு பிடிச்சி அவரை பிடிச்சி அடிக்கிறாங்க. அவரே அப்போ மேனுவலாக செய்ய வேண்டியது எல்லாமே கணினிமயமாக்கணுங்கிற நிலை வந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு இடர்பாடுகள் இருக்கு. கண்டிப்பாக இது சாதாரணமாக இருக்கக்கூடிய நிலை. இப்போ இந்த ஸ்மார்ட் மீட்டர்னு ஒன்று இருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம டீனர் பகுதியிலலாம் அது ஒரு மீட்டரோட விலை 6500 ரூபா. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 3,33,00,000 கன்சியூமர்ல ஆல்மோஸ்ட் 50% டொமஸ்டிக்ல பண்ணியிருக்காங்க, கம்மியான தொகை கட்டுறவங்க. இப்போ சாதாரணமாக கிராம பகுதியில் நீங்கள் போனீங்கன்னா அந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தோடவே வாழ்க்கையை ஓட்டக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. யாரும் பெரும்பாலும் வந்து பகல் நேரத்தில் வந்து யாரும் மின்சாரம் பயன்படுறதுல, இரவு நேரத்தில் வெளியில வந்து பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பல்ப் லைட் இருந்தாலும் போதும் அவங்களுக்கு போய் இப்போ 6500 ஆமாம். இப்போ 3 கோடி மீட்டர் ஃபிக்ஸ் பண்ண போறதா சொல்றாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா ரெவன்யூ அக்கௌண்டிங் எல்லாம் நகர்ப்புறத்துக்கு மட்டும் தான் அது தேவைகள் இருக்கு, கிராமப்புறத்துக்கு தேவையில்லை. கிராமப்புறம் நகர்ப்புறம்னு இல்ல, அதை வைத்து விட்டால் ஒரு பக்கம் மேன் பவர் லாஸ் ஆயிடும். எங்களுக்கு அசஸ்மெண்ட் பீப்புள் தேவையில்லை, அக்கௌண்டிங் ஆள் தேவையில்லை, கம்ப்யூட்டரே பார்த்துக்கும் எல்லாம் பார்த்துக்கும். இப்போ எல்லாமே ஒரே இடத்துல உட்காந்து முடிச்சுடுவோம். பணம் கட்டுறாங்களா, இப்போ ஆன்லைன்ல கட்டிடுறாங்களா. இப்போ கலெக்ஷன் கவுண்டர்லாம் க்ளோஸ் பண்ணிடுச்சு ஆல்மோஸ்ட். ஆமா, பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பணம் வசூலிக்கும் இடம்னு இருக்கும். ஆமா, இப்போ நோ வசூல், எல்லாமே பேங்க் வசூல் பண்ணுது. என்ன அதுல ஒரு சிக்கல் கேட்டீங்கன்னா, எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு காலத்துல நேரடியா பணத்தை கலெக்ட் பண்ணி நாங்க கொண்டு கனரா பேங்க்ல டெபாசிட் பண்ணி, அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு மற்றதுக்கெல்லாம் போனதெல்லாம் தாண்டி இப்ப எல்லா பேங்குக்கும் எங்க பணம் போகுது. நீங்க மொபைல்ல பணத்தை கட்டிட்டீங்கன்னா எந்த பேங்கோட கேட்வேல போதோ அவனுக்கு போய் நமக்கு வருது. ₹1 காசு நம்மளுடைய பணம் அடுத்தவர்கிட்ட 1 மணி நேரம் இருந்தா லாபம் அடைவார், அடைய மாட்டாரா? நிச்சயமா லாபம். இப்ப நம்மளுடைய பணம் யாரோ ஒருத்தருக்கு லாபம் போய் திரும்ப வருது. நேரடியான ஒரு இது இல்லாம, நேரடியா இல்ல. இந்த பணம் நமக்கு வர வேண்டிய வரவு செலவுங்கிற பரிவர்த்தனை என்பது யாராருக்கு இது டெக்னாலஜி வளர்ந்த பிறகு எல்லாம் அப்படி தானே போறாங்க. இப்ப யாருமே வந்து பணம் வந்து பாக்கெட்ல யாரும் வச்சிருது இல்லை. இன்னைக்கு வந்து ஜிபே இருக்கு, அதுல இருக்கு, அப்புறம் வந்து ஸ்கேன் பண்ணி வந்து இது பண்ணிடுறாங்க. அது ஒரு ஈஸியான இது தானே. அது ஈஸியா இருக்கலாம். இப்போ வந்து அதுலயும் ஒரு நஷ்டம் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அது ஈஸி ஆக்சேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்ட் என்ன சொல்லுது, அந்த ஸ்மார்ட் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அசஸ்மெண்ட் கலெக்ஷன் மட்டும் இல்ல,
பவர் ஜென்ரேட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்துட்டாங்கன்னா இப்போ பிரைவேட் ஜென்ரேட்டிங் கம்பெனி இருக்கு, நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா? பவர் ஜென்ரேஷன் பிரைவேட் நிறைய உற்பத்தி பண்றாங்க. இப்போ காற்றாலை எடுத்துக்கோங்க, சூரிய ஒளி மின்சக்தி தயாரிப்பு எடுத்துக்கோங்க, நம்மகிட்ட ஒன்றும் பெருசா இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 8000-9000 மெகாவாட் காற்றாலையில உடுமலைப்பேட்டை திருநெல்வேலி மாவட்டங்கள் இருக்கு. எல்லாம் பிரைவேட் தான். சோலார் எல்லாமே இப்ப கொஞ்சம் பேர் வீடுகள்ல போடுறாங்க. சோலார் பயன்படுத்தினால வந்து மின்சாரம் பயன்படுத்த முடியாதுன்னு இல்லை. அவன் 6 மணிக்கு மேல மின்சாரம் ஈபிக்கு வந்துதானே. ஆமா, காலையில தான் பண்ணிக்கலாம். இபி சப்ளை எடுத்துதானே ஆகணும். அப்ப ஸ்மார்ட் மீட்டர் வந்துட்டதுன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைடுல பிரைவேட் லைசன்சி என்ஐடி உள்ள வந்துட்டான்னா ரேட்டு கூடிடும். இன்னைக்கு இருக்கிற டேரிப்புக்கு வராது. இப்ப ஏற்கனவே நம்ம 3 மடங்கா மாறிடும். ஜெனரேஷன் காஸ்ட்டை கூடும்னு சொல்லுவான். அதே ரேட்டு கொடுக்கும். அவன் என்ன பிக்ஸ் பண்றானோ அது கட்டி தான் ஆகணும். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நமக்கு 100 யூனிட் ஃப்ரீ தருதா? ஆமா. அதுக்கு பிறகு 101ல இருந்து 200 வரைக்கும் ஒரு ரேட் வைக்கிறான். 200 400 வரைக்கும் ஒரு ரேட். 400 அவன் அப்படி இல்ல, ஃபிளாட் ரேட்டா போடுவான். இப்ப இவி சார்ஜ் இருக்குல்ல, காலையில 6 to 9க்கு இவ்வளோ, 9 to 16 இவ்வளோ, 16 to 22 இவ்வளோ, 22 to 6க்கு இவ்வளோன்னு ரேட் போடுறாங்க. பவர் அதிகமா உபயோகப்படுத்துற டைம்ல இதெல்லாம் பண்ணினால் இதுக்கு ஒரு சார்ஜ்னு கூடுதலா போடுறான். இதே பேசிஸ்ல கன்சியூமருக்கும் வந்துடும், டொமஸ்டிக் கன்சியூமர் வந்துடும். சாதாரணமா அன்றாடம் உழைத்து சாப்பிடக்கூடிய தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் வரைக்கும் எல்லாமே வந்து கஷ்டப்படுவாங்க. இப்ப பெரும் பணக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லை, தொழில்களுக்கு பிரச்சனை இல்லை, வணிக பெருமக்களுக்கு பிரச்சனை இல்லை. அடித்தட்டு மக்களுடைய நிலை அதுதான் கேள்விக்குறியா மாறிடும். அப்ப இது சேவை துறையாக இருக்கக்கூடியது. அரசு என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது. இப்ப அடித்தட்டு மக்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தேவையா? அப்ப தமிழக அரசு இது தொழிலாளர் நலன் காக்கக்கூடிய அரசு என்று அவர் தலைவர் இந்த காலத்திலிருந்து சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்? இந்த ஆக்டை வராம தடுக்கணும். நிச்சயமா 2010 மின்சார சட்டத்தை பயன்படுத்தி மின்சார வரியை பிரித்தாச்சு. இப்ப 2025 10 வருடங்களும் அது அமைதியா இருந்துச்சு. இப்ப பிரிச்சாச்சு மறுபடியும் 3 கம்பெனியா. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, 2025 பாராளுமன்றத்துல மசோதா தாக்கல் பண்ணிட்டா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியை ஒரு 50% நீ வித்துறணும், பிரைவேட்டுக்கு கொடுத்துடணும். இல்ல நீ சொந்தமா வச்சுக்க போறீங்கன்னா அதுல ஒரு 29% கொடுக்கணும். இந்த புதிய பொருளாதாரங்களுக்கு 51-49 அப்புறம் 50-50 எல்லாம் போட்டாங்களா, ரேஷியோ போட்டாங்களா? அதே மாதிரி நம்ம ரேஷியோ போடுறோம். இப்போ 29% நீ கொடுத்துடணும். இந்த 2 பிரின்சிபலுக்கு நீ வரலன்னா 5 வருஷத்துக்கு ஷேர் மார்ட்ல போட்டுரு. அது சொல்லிடுறாங்க. உனக்கு கிராஸ் சப்சிடி எல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே தரமாட்டேன். இப்போ சப்சிடினா இப்போ 100 யூனிட் ஃப்ரீ கொடுக்கறது சப்சிடியில போயிடும். எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து தமிழக அரசை சார்ந்ததாயிடும். அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நிதி சுமை ஏற்படும். அரசால சமாளிக்க முடியாது. ஏற்கனவே வந்து 1.5 லட்சம் கோடி கடல்ல இருக்கக்கூடிய அந்த கடல்ல இருப்பது மீட்பதற்கு தான் பிரிக்கிறோம்னு சொல்றாங்க. பிரிச்சு தனித்தனி கம்பெனியா போறாங்க. உதாரணத்துக்கு சார், ஒரு ஐஏஎஸ் நிர்வாகம் இது எலக்ட்ரிசிட்டி போர்டு. இன்னைக்கு 4 பேர் 5 பேர் வந்தாச்சு. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஐஏஎஸ். கூடுதலா செலவு தான் ஆகுது. நட்டத்திலிருந்து மீட்பதற்கு என்ன சோர்ஸ் இருக்கு? அது யாருமே வந்து 3 கோடி நுகர்வோர். திமுக அரசு வந்து கடந்த 4 ஆண்டுல வந்து இதை பத்தி டெவலப்மெண்ட் பத்தி எதுவுமே நினைக்கல. ஆட்களே ஃபில் பண்ணல, புதுசா ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் வரல. ஆனா மக்களுக்கான மின்சாரம் போயிட்டு இருக்கு. இவங்க அதிர்ஷ்டம். ஷார்டேஜ் இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ண முடியுது, கொடுக்க முடியுது. இன்னொரு புறம் அரசாங்கத்துக்கு தொழிலாளர்களும் பொறியாளர்களும் ஒத்துழைக்கிறார்கள். ஒரு ஆளு 4 பேர் வேலையை செய்யறாங்க. எவ்வளவு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன்ல செக்ஷன் ஆபீஸ்ல ஒரு பொதுவா வந்து என்னன்னா 2 செக்ஷன் 3 செக்ஷன் ஒரு இடத்துல வந்து மின்சாரம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், போட்டோமா என்னங்க போனே எடுக்க மாட்டாங்க, ஏஐ கிட்ட சொன்னா கூட வேலை நடக்குவாங்க. ஆனா வந்து இயல்பான விஷயங்கள் என்ன, அங்க எம்ப்ளாயிஸ் கம்மி. அதை நேற்று ஒரு சோசியல் மீடியாவில் நான் காலையில பார்த்தேன். ஒருத்தர் போட்டிருக்காரு, கந்தசாமின்னு ஒரு தோழர் சேலத்துல இருந்து. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, காலையில நான் வாக்கிங் போகும்போது பாக்குறேன் அந்த மரம் சாஞ்சிச்சு போலு. அந்த ஊருக்காரவங்க அதிகாலையில லைட் அடிச்சு ஓரமா போங்கன்னு சொன்னாங்க. திடீர்னு அந்த மரம் ஏன் உடைஞ்சதுன்னு தெரியல, கம்பியெல்லாம் நடந்து பார்த்தேன். ஒரு 45 மினிட்ஸ் 30 to 40 மினிட்ஸ் நான் வாக்கிங் முடிச்சுட்டு அடுத்த இல்லைருந்து ரிட்டர்ன் இந்த இடத்துக்கு வர்றேன். மின்சார பணிகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ? காலையில 6 மணிக்கு 6:30 மணிக்கு எங்கிருந்தோ வர்றாங்க. இருக்கிறவங்க உயிரை பணையம் வச்சு வேலை பார்க்குறாங்க. இரவு பகல் பார்க்காம வேலை பார்க்குறாங்க. அரசாங்கத்துக்கு நற்பெயரை தேடி தர வேண்டும். நம்ம நிறுவனத்துல வேலை பார்க்கணும், நிறுவனத்துக்கு நம்ம நியாயமா வேலை பார்க்கணும். மக்களுக்கு எந்த நேரத்துலையும் சேவை கட்டு போயிடக்கூடாது. நிச்சயமா. இப்போ
பள்ளிக்கூடம் பரீட்சை நேரம், காலையில எல்லாரும் வேலைக்கு போற நேரம், வீட்டுல சமையல் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். இந்த நேரத்துல மின்சாரம் போயிட்டு என்ன பண்ண முடியும்? உயிரை பணையம் வச்சு இரவு பகல் பார்க்காம வேலை. மின்சாரம் கட் பண்ண உடனே அடுத்தது அரசு தான் குறை சொல்லுவாங்க. அது ஏன்னா அது அத்தியாவசியமான ஒரு தேவையான ஒரு அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மின்சாரம் என்பது வந்து ரொம்ப மக்களோட மக்கள் வந்து இணக்கமா இருந்ததுனால உடனடியாக வந்து அரசு பாதிக்கக்கூடிய அந்த துறை நிச்சயமா 2026 எந்த அரசு பொறுப்பேற்றாலும் கிட்டத்தட்ட வந்து 60,000 வேக்கண்ட் இருக்குதா நீங்க சொல்லிருக்கீங்க, வேலை வாய்ப்பு பணியாட்கள் அமர்த்தம் இல்லாமல் இருக்காங்கன்னு. இனியாவது வரக்கூடிய அந்த அரசு மின்சார வாரியத்துறையில் இருக்க அந்த குறைபாடுகளாம் நீக்கம் என்று நாம் நினைக்கின்றோம். திமுகவை நம்பி நாங்கள் காத்திருந்து ஏமாற்றமே என்று குமரி தள்ளிவிட்டார் நம்மளுடைய சேக்கிழார் அவர்கள். நன்றி.